மேம் இப்போ ஆடியில 3வது செவ்வாய்க்கிழமை வருது மேம். அன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன விசேஷம்? என்ன வழிபாடுகள் பண்ணலாம் சொல்லுங்க மேம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருதுமா. இதுல ஒரு சிறப்பான ஒரு பூஜை முறை இருக்கு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது. இதுல சஷ்டி திதியும் அன்னைக்கு சேர்ந்து வருது. அப்போ ஸ்பெஷலா நம்ம என்ன செய்ய போறோம்னா, என்னென்ன உங்களுக்கு தேவையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனைலாம் எங்க நித்யா மேம்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். கஷ்டம்னா முருகன்கிட்ட கடவுள்கிட்ட சொல்லுங்க. உடம்புல வியாதியா எங்க நித்யா மேம் இருக்காங்க. அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. முதல்ல எப்போதும் ஒரு கலக்கம், திடீர்னு நல்லா இருந்தங்க, இப்ப 2 நாளா இனம் புரியாத ஒரு கவலை, பயம், திக்கு திக்குன்னு இருக்கு, திடீர்னு உடம்பு சூடாகுது மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தவற விடாதீங்க. சஷ்டி திதியோட செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை நம்ம எங்கள் நித்யா மேம் சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய டிப்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் என்னோட விஷயம் என்னென்னா, நேரில் வாங்க, மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒருத்தரோட உடம்புக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. அது நமக்கு தெரியாது. நீங்கள் பார்த்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இருந்தாலும் நேரில் ஒரு வாட்டி அவங்க நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மருந்தும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு சாமி கிட்ட வச்சு நீங்கள் சீக்கிரமாக குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ட்ட எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகறதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டாப்பிக்கை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். என்னென்னா, ஆடி மாதத்தில் வர்ற 3வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், அன்றைக்கி என்ன பரிகாரம் பண்ணலாம், என்னென்ன விசேஷம், மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போது ஆடியில் 3வது செவ்வாய்க்கிழமை வருது மேம். அன்னைக்கு என்ன பண்ணலாம், என்ன விசேஷம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் சொல்லுங்க மேம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருதுமா. இதுல ஒரு சிறப்பான ஒரு பூஜை முறை இருக்கு. அதாவது எதிரிகளால நமக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு, மன நிம்மதி இல்ல, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு மேம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சோ அந்த மாதிரி சத்துருக்களால நமக்கு பிரச்சனை வருது. அது சரி செய்யறதுக்கு உன்னதமான ஒரு நாள் ஆடி செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது. இதுல சஷ்டி திதியும் அன்னைக்கு சேர்ந்து வருது. அப்போ ஸ்பெஷலா நம்ம என்ன செய்ய போறோம்னா, முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வேல் பூஜை. முருகருக்கு வேல் தானே ஆயுதம். அம்மா நம்ம முருகப்பெருமான் கிட்ட கொடுக்குறாங்க சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வேல். ஸோ வேல் வாங்கி நம்ம வெற்றி பெறுறாரு இல்லையா, அந்த வேலை நம்ம நினைச்சாலே, மனசுல நினைச்சாலே ஒரு தைரியம் வந்துடும். அந்த வேலுக்கான பூஜையை நம்ம செய்யறது தான் அன்றைய தினம் சிறப்பு. ஆறுமுக கடவுள், ஆறுமுக பெருமான், நம்முடைய முருகப்பெருமானை நம்ம அன்னைக்கு சிறப்பா வழிபாடு செய்ய போறோம். என்னன்னா, நல்லா வேல் வாங்கிக்கோங்க, அந்த பித்தளையாலான வேல் எடுத்துக்கோங்க. இது நம்ம பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அம்மன் படம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குமே நல்லா பொட்டு வச்சுட்டு, முருகப்பெருமான் படத்துக்கும் பொட்டு வச்சுட்டு, மலர்கள், அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்திட்டு, முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலையை நம்ம சாத்திடலாம். சாத்திட்டு வேல் பூஜை எப்படி செய்ய போறோம், நம்ம பூஜை அறையில அந்த அருமுனை கோலம் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு ஓம் சரவண பவான் எழுதிட்டு, அதுக்கு மேல ஒரு பெரிய தாம்பூலத்துல பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி எடுத்துட்டு அதற்கு நடுவுல நம்ம வேல் வைக்க போறோம். இந்த வேல் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர், பன்னீர், பால் எல்லாம் சேர்த்து அபிஷேகம் செஞ்சுட்டு, அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு நம்ம சந்தனம், குங்குமம் எல்லாம் வைக்க போறோம். வச்சுட்டு அந்த பச்சரிசிக்கு நடுவுல அந்த வேலை வைக்கணும். அதை சுத்தி நம்ம மலர்களால அலங்காரம் செஞ்சு வச்சிடணும். ஸோ இது பூஜையை செய்யறதுக்கு முன்னாடி வேல் அழகா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆறுமுக கடவுளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவருக்கு ரொம்ப பிடித்தது தேனும் திணை மாவும்.
சின்ன சின்னதா கப் எடுத்துக்கோங்க. 6 கப்ல நம்ம திணை மாவு எடுத்துக்க போறோம். அது கூடவே தேனும் 6 கப்ல தனியா. அப்போ ஒரு செட் பேரா நம்ம வைக்கிறோம். திணை மாவு, அதுக்கு பக்கத்துல தேன், திணை மாவு, தேன், இப்படி 6 முக கடவுளுக்கு 6 செட்டு நம்ம தேனும் திணை மாவும் வச்சு நம்ம வழிபாடு செய்ய போறோம். ஸோ எதிரிகள் தொல்லை நமக்கு நீங்கணும், முருகப்பெருமானோட அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது இல்லையா? அப்போ நம்ம வளையல் மாலை அம்மனுக்கு சாத்தலாம். ஸோ வளையல் நம்ம நிறைய பேர் அந்த மாலையாக சாத்துவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு, திருவுருவ படத்துக்கு வளையல் மாலை சாத்திட்டு தேனும் திணைமாவும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். ஓம் சரவண பவான்ட்டு நல்லா அந்த திருநாமத்தை மனசுல சொல்லிட்டு மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். 6 தீபங்கள் கூட நம்ம ஏற்றி வைக்கலாம். இல்ல ஒரு தீபம் ஏற்றினாலும் நம்ம நெய் விட்டு நல்ல மனதார முருகரை நினைச்சு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். மனதுல எப்போதும் ஒரு கலக்கம், திடீர்னு நல்லா இருந்தங்க, இப்ப 2 நாளா இனம் புரியாத ஒரு கவலை, பயம், திக்கு திக்குன்னு இருக்கு, திடீர்னு உடம்பு சூடாகுது மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தவற விடாதீங்க. சஷ்டி திதியோட செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய, ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஸோ அம்மனுக்கும் முருகருக்கும் உகந்தது. இந்த வேல் பூஜையை செய்யுங்க, எல்லா நலனும் கிடைக்கும். ஸோ எதிரிகள் தொல்லை நீங்கி நம்ம சந்தோஷமாக வாழலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது ஆடி செவ்வாயே முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால் நல்ல வழிபாடு பண்ணுங்க, முருகனை நினச்சிக்கோங்க, முருகனுக்காக ஒரு வேலை வாங்க, கும்பிடுங்க, முருகன்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பயத்தை போக்கு, தைரியத்தை கொடுன்னு. ஏன்னா அசுரனையே கொன்னவர் அவர். அதனால் நமக்கு தைரியம் வேணும், எதிரிங்க தொல்லை இருக்கக்கூடாதுன்னா முருகனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஹாப்பியாக கொண்டாடுங்க, நல்ல வழிபாடு பண்ணுங்க, தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. என்னென்ன உங்களுக்கு தேவையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனைலாம் எங்கள் நித்யா மேம்கிட்ட சொல்லுங்கள். இவ்வளோதாங்க விஷயம். கஷ்டம்னா முருகன்கிட்ட, கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உடம்புல வியாதியா எங்கள் நித்யா மேம் இருக்காங்க. அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க, முதல்ல தைரியமாக இருங்க. வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, இங்கே வாங்க. பிரச்சனையா இங்கே வந்தால் உடம்புல உள்ள பிரச்சனைக்கு இங்கே கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா இது ஆன்மீகம் மருத்துவம் ரெண்டும் நிறைஞ்ச ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். வாங்க, இங்கே வர முடியலங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், தாம்பரம் இருக்கேன், செங்கல்பட்டில் இருக்கேன், இங்கே எப்படிங்க வர்றது அப்படின்னா அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது எங்கள் மேம்க்கு. இந்த வீடியோவில் இதுலேருந்தே நம்பர் எடுத்து அங்கே என்றைக்கு வராங்கன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே இல்லைங்க, வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க எங்கள் மேமு. அது இல்லாமல் மெடிசன் இங்கேருந்து எல்லா நாட்டுக்குமே போகுதுங்க. தமிழ்நாட்டு சுற்றி போகுது, வெளி மாநிலங்களுக்கும் போகுது, வெளிநாட்டுக்கும் போகுது. அதனால் எதை பற்றி இங்கே கவலையே இல்லை. வாங்க, எங்கள் நித்யா மேம் இருக்காங்க, தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.